ஏரியாவுக்கு ஏரியா ஸ்லீப்பர் செல்ல இறக்கி விட்ட மாதிரி இவரே வேலைக்கு ஆள் போட்டு இந்த ஏரியாவில் பிரச்சனைனா இந்த நம்பருக்கு தான் நீங்க சொல்லணும்னு சொல்லி அந்த தொகுதி முழுக்க இவர் கை காசை போட்டு வேலைக்கு ஆள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியாவே அங்க வந்து எம்எல்ஏ ஆபீஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் அவர்களுடைய பிளானிங்கை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வலுவா எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே அமைச்சர் அன்பில் உண்மையிலே பாராட்டுக்குரியவர். ஒரு மாநிலம் எதற்கு அதிக பணம் செலவு பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த மாநிலத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். ஒரு மாநிலம் கல்விக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணுது அப்படின்னா அடுத்த ஒரு பெரும் தலைமுறைக்கு அதை செலவு பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த சிங்கம் 3ல சூர்யா அந்த அடிச்சு இழுத்துட்டு வருவார்ல, அது மாதிரி வச்சிருந்தவன் பூரா பத்தி சேகரமா அடிச்சு. ஆமா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ட்ராக் ரெக்கார்ட்லயே ஒரு முக்கியமான 5 ஆண்டுகள்னு சொல்ற அளவுக்கு நிறைய நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. திட்ட முடியலையே, சுவாமி கட்டப்புல வேற இருக்காரு. இல்ல திட்டலாம்னு நினைக்கும் போது அவர் சபரிமலையில சாமி இவர் நான் என்ன சொல்லி திட்டுறது, ஐயோ பெருமாளே. தமிழ்நாட்டுல முக்கிய பல்வேறு தொகுதிகளை பத்தி பேசியிருந்தோம். சில இடங்கள் விடுபற்றவே கூடாது அப்படின்னு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய 1-2 இடங்கள் எல்லாருக்கும் மனதில் இடம் இருக்கு. எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் பத்தாத காரணத்தினால ஒரு சில முக்கியமான தொகுதிகள் அமைச்சர்கள் அவங்களுடைய இடங்களை மட்டும் பேசலாம் அப்படின்றதுதான் இன்றைய. ஒரே வீடியோவா பேசிடுவோமா, ஒன்னொன்னு தனித்தனி வீடியோ, ஒன்னொன்னுக்கும் நிறைய வீடியோ போடுற அளவுக்கான கண்டென்ட் வந்து இருக்கு. ஆனாலும் கூட அவ்வளவு நேரம் நம்மிடம் இல்லாத காரணத்தால் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரே வீடியோல பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வீடியோ முடியும் போது தெரியும் ஒரு வீடியோ வர போதா. ரெண்டாவது எங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்ல, தொகுதியை வாசிக்க போறோம், தொகுதியில இருந்து அப்படியே வெப்சைட்டை பார்க்க போறோம், என்னென்ன வேலை நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வச்சு அதை அப்படியே ஒரு நியூஸ் ஆக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம எப்பயுமே லைவ் பிரசன்டேஷன் தான். முதல்ல வந்து திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தொகுதி. ஐந்து ஆண்டுகளாக ஒரே மினிஸ்ட்ரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியவர். பள்ளிக்கல்வித்துறையில நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் கண்கூடாக தெரியும். அந்த தொகுதியை பேசிடலாம். திருவெரும்பூர் தொகுதி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. திமுக, அதிமுக, சிபிஎம் இப்படி மாறி மாறி அந்த ஏரியால இருந்தாலும் கூட 2011 நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேமுதிக ஒரு வேவ் கிரியேட் பண்ணாங்க. அதிமுக தேமுதிக, அதன் அடிப்படையில திமுகவுக்கு பரவலா எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் திமுகவின் கோட்டையாக இருந்த திருவெரும்பூர் தொகுதியும் தேமுதிக வசம் போனது. அந்த ஏரியால திமுகவை மீண்டும் கொண்டு வருவதற்கு, கைப்பற்றுவதற்கு 2016 ஒரு பெரிய முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு திமுகவினுடைய தலைவராக இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான நபராக அடையாளப்பட்டவர் அன்பில் மகேஷ். ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அன்பில் தர்மலிங்கம் அவர்கள், அன்பில் பொய்யாமொழி அவர்கள்னு இந்த கட்சிக்காக விசுவாசமாகவே உழைத்து கொண்டே இருந்த ஒரு குடும்பம். விசுவாசம் அப்படின்றது மட்டும் இல்லாம கொள்கை ரீதியாக அது வந்து அண்ணா கட்சி ஆரம்பித்த காலத்திலும் சரி, இப்போதைய முதலமைச்சர் வந்து மிசா காலத்தில் இருந்த போதும் சரி, அல்லது எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பம் வந்து இந்த கட்சிக்காக, இந்த கொள்கைக்காக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்கிறது என்கிற மக்களின் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? எரிவாயு தட்டுப்பாடு தீர்க்கப்படுமா? கொடுத்தப்ப 2016 ஒரு அளவு கணிசமான சீட்ல தான் ஜெயிக்கிறாரு. எப்பவுமே ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு தொகுதியில இருக்கிறாங்கன்னா அடுத்த முறை அவங்க ஜெயிக்கிறாங்க அதே தொகுதியில அப்படின்னா அதை விட கொஞ்சம் கூட இருக்கலாம் அல்லது குறையத்தான் செய்யும் பெரும்பாலும், அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா எதிர்த்து நிக்கிற ஆட்களுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசம்ன்றதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி ஒரு மகத்தான வெற்றியை 2021 பெற்றார். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இதே அதிமுக இப்போது வேட்பாளராக இருக்கக்கூடிய நபரை எதிர்த்து தான் போட்டிட்டு அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதிமுக தோற்கடிக்கப்பட்டார். அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் இப்ப என்னன்னா, அதிமுக வேட்பாளருக்கு ஒரு விருப்பம். போன தடவை 50,000 ஓட்டுல தோத்தோம், நம்ம கட்டுத்தொகையை இழந்தோம்னா நம்மளுக்கான உணர்வு எப்படி இருக்குன்றது அவருக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துல இந்த முறை கட்டுத்தொகையை இழப்பதற்காகவே கட்டி இருக்கிறாரு போல. அதுல என்னன்னா ஹைலைட்டா நம்ம பேச வேண்டியது என்னன்னா, அந்த தொகுதி மக்கள் ஏன் 50,000 ஓட்டுக்கு லீட் அவருக்கு கொடுத்தாங்கன்னா, முதல் முறையாக அவர் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு எப்பா ஒரு ஏரியால பிரச்சனைனா இந்த ஏரியால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியுது, ஆனா யாருக்கிட்ட சொல்ல முடியுதுப்பா?
அதுவே எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு அந்த மக்கள் கேட்ட ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு ஏரியாவுக்கு ஏரியா ஸ்லீப்பர் செல்ல இறக்கி விட்ட மாதிரி இவரே வேலைக்கு ஆள் போட்டு இந்த ஏரியாவில் பிரச்சனைனா இந்த நம்பருக்கு தான் நீங்க சொல்லணும்னு சொல்லி அந்த தொகுதி முழுக்க இவர் கை காசை போட்டு வேலைக்கு ஆள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியாவே அங்க வந்து எம்எல்ஏ ஆபீஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஒரு ரிப்போர்ட்னா ஒண்ணு இல்ல, ரேபிடோல ஒரு பிரச்சனைனா ரேபிடோ ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, சொமேட்டோல ஒரு பிரச்சனைனா சொமேட்டோ ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, திருவரம்பூர்ல ஒரு பிரச்சனையா உங்களோட நண்பில்ல கம்ப்ளைண்ட போடுங்க, உங்களுக்கு உடனடியா தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கங்க. ஆமா, அடிக்கடி பள்ளிக்கூடங்களுக்கு போறது, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோடு பேசுவது, ஆசிரியர்களோடு கலந்துரையாடுவது, அந்த தொகுதி மட்டும் இல்லாம இப்ப கிட்டத்தட்ட உங்களோட நண்பில் அந்த ப்ராஜெக்டினுடைய தமிழ்நாடு வெர்ஷன் தான் வந்து பள்ளிக்கல்வித்துறையில அவர் செஞ்ச இந்த இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி மூலமாக அது வந்து கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆகிற பீரியடு. அதே சமயத்துல தமிழ்நாடு அதிமுக அவல ஆட்சியில இருந்து ரெக்கவர் ஆகிற பீரியடு. அப்ப ஹெல்த்தாவும் ரெக்கவர் ஆக வேண்டியது இருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேன்னு அடம்பிடிக்கிற பீரியடு. எடப்பாடி சொல்றாருல, நான் எல்லாருக்கும் பாஸ் போட்டேன்னு. சரி, அந்த பேட்சுக்கு பாஸ் போட்டீங்க, அடுத்த வரக்கூடிய பேட்ச் படிக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்ற கேள்விக்கு எடப்பாடிட்ட பதில் கிடையாதுல்ல. அவங்களையும் பாஸ் போட்டுருவோம். எனக்கு எப்படி எங்க சின்னம்மா வந்து பாஸ்போர்ட் சிஎம் சீட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி எல்லாருக்கும் பாச போட்டு விட வேண்டியதானே. ஒன்றிய அரசாங்கம் வந்து வறுமை கோட்டை குறைச்ச மாதிரி அப்படியே பாஸ்போர்ட் அப்படிலாம் தரமாட்டாங்க ப்ரோ. படிக்கணும், பரீட்சைக்கு போகணும், எழுதணும், அப்பதான் அறிவு வளரும். இல்லாட்டி டேபிளுக்கு கீழே இருப்பாங்க மாணவர்களை சொல்றேன். ஆமா, அப்போ வந்து அந்த மாணவர்களை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு இல்லம் தேடி கல்வின்ற ப்ரோக்ராம் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் பயணம் பண்ணி அந்த மாணவர்களை திரும்பவும் வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆரம்பத்துல கடுமையா விமர்சிக்கப்பட்டது. என்ன நியூ எஜுகேஷன் பாலிசியை மறைமுகமா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம். ஆனா நம்மளே விமர்சிச்சோம். நான் அந்த அளவுக்கு இல்ல, நான் விமர்சனம் பண்ணேன் தான். அப்படி வந்து பார்க்கும்போது அதையெல்லாம் தாண்டி அந்த திட்டம் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்தேன், எவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த திட்டத்தை மேற்கொண்டோம் அப்படின்றத பிற்பாடு நாம புரிந்து கொள்ள நேர்ந்தது. அந்த அளவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக மாறியது. அதே போல இந்த 5 ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறையில ஓவரால் டிராப் அவுட் ரேட் வந்து 16% இருந்து 5% மாறி இருக்கு. கேரளாவை விட நம்ம அதிகம். கேரளா 5.1, நாம 5% மாறி இருக்கு அப்படின்றது வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை கேட்க கூடாது. கம்மியா இருக்கிறது தான் சக்சஸ். ஆமா, அதான் 5 பேர் தான், 100ல 5 பேர் வரல அப்படிங்கிற கணக்கு அது. ஆமா, இல்லம் தேடி கல்வியில கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவர்களை நேரடியா போய் பார்த்து அவங்கள மறுபடியும் பள்ளிக்கல்வித்துறைக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப பல்வேறு ஊடகவாதங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து எழுத்து கூட்ட தெரியல, அது தெரியல, இது தெரியலன்றாங்கல்ல. எடப்பாடி பீரியட்ல அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதற்கான முகாந்திரம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனா முகாந்திரம் கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபண்டமெண்டல் லேர்னிங் அண்ட் நியூமெரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. ஆமா, எண்ணும் எழுத்தும் அப்படின்னு இந்தியாவிலேயே இன்றைக்கு 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கூலுக்குள்ள போங்க, குழந்தைங்களுக்கு எட்டுற சைஸ்ல எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை சந்திக்க வந்தார்ல, அந்த சைஸ்ல அந்த அளவு தான் இருக்கும் டேபிள். அந்த அளவுல வந்து போர்டு, கருப்பு போர்டு போட்டு கோடு போட்டு குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்க பேருக்கு கீழேயும் அந்த பசங்க அதுலதான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இருக்கணும். மேம் ஒன்று டீச்சர் அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா அதை அங்கேயே எழுதி பார்த்தா அழிச்சு அந்த இடத்தையே அவன் ஓன் பண்ணுவான். அந்த இடம் என்னோட இடம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு அதுல அவன் எழுதுற எல்லா எழுத்தும் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் சுமக்க போற எழுத்து, அவன் பார்க்க போற எழுத்து அப்படிங்கிற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தது. ஆமா, அந்த ஃபண்டமெண்டல் லிட்ரஸி அண்ட் நியூமெரிக்ஸ் அப்படின்றதுல கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான். கேரளா 82, தமிழ்நாடு 78 அப்படின்ற இடத்துல இருக்கு. அதே போல கனவு ஆசிரியர் திட்டம் அப்படின்ற பேர்ல இந்தியாவிலேயே இப்படி ஒரு திட்டம் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து வெளிநாட்டுக்கு பயிற்சிக்காக அனுப்புறது. 2022 வந்து சிங்கப்பூர், அதுக்கப்புறம் 2023 பின்லாந்து அண்ட் டென்மார்க்கு, 2024 வந்து பிரான்ஸ், 2025 ஸ்வீடன் அண்ட் நார்வே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல முக்கியமான தேர்வு வைத்து அந்த ஆசிரியர்களை வந்து தேர்வு பண்ணி அவங்க மூலமா மற்ற ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது அப்படின்னு பல முக்கியமான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஏன் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பலாமே, பீகாருக்கு அனுப்பலாமே அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் பள்ளிக்கூடமே ஜோக்ஸ் அப்பார்ட், அங்க இருக்கக்கூடியவர்கள் கிளம்பி வந்துதான் தமிழ்நாட்டில் வந்து பாக்குறாங்க. ஆமா, இங்க இருக்கக்கூடிய கல்வி தரம் எப்படி இருக்கிறது, சூழல் எப்படி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கெஜ்ரிவால் போன்ற டெல்லி முதலமைச்சரா அவர் இருந்தபோது அங்க இருந்து ஒரு டீம் கிளம்பி வந்து இங்க
வெரிஃபை பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம அங்க பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இன்னைக்கு வந்திருக்கிறாரு, வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, இந்தியாவுக்கே வந்து கல்விக்கு முன்னோடியாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு பேசுறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் அவர்களுடைய பிளானிங்கை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வலுவா எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே அமைச்சர் அன்பில் உண்மையிலே பாராட்டுக்குரியவர். ஆமா, ஆண்டுக்கு 200 மாணவர்களுக்கு மேல வந்து வெளிநாட்டு சுற்றுலா, அதுவும் வந்து கலைத்துறையில போட்டிகள் வச்சு அந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளெல்லாம் வந்து ஸ்கூல் டூர்ன்ற பேர்ல காந்தி மண்டபத்துக்கும் ராஜாஜி கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த காலத்துல இதையும் நீங்க கேட்கலாம், ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம பசங்களை கூட்டு போலாமே, பீகாருக்கு கூட்டு போலாமே, எதுக்கு? அங்க போயிட்டு வந்தவங்க போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் ரேண்டமா தேடி பாருங்க. நம்ம இவரு பாரதி தம்பி எக்ஸ்பிளைன்ஸ்னு அவர் ஒரு சேனல்ல பீகார்ல போய் பார்த்துட்டு, ஆமா, Facebookல பாரதி தம்பின்னு போட்டீங்க அப்படியே பேஜ்ல வரும். அங்க இருக்கக்கூடிய ஊர் நிலவரம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா பள்ளிக்கல்வித்துறை வந்து இதையும் நம்மளுடைய கோரிக்கையை எடுத்துக்கிறணும். ஒரு சமூகம், ஒரு தலைமுறை, ஒரு கிராமம், ஒரு பகுதி, வெவ்வேறு மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப் எப்படியெல்லாம் இருக்கிறது, நம்முடைய சிஸ்டம் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கத்துக்கிறணும். இவங்க ஏன் பிரிட்டன், பின்லாந்து இந்த மாதிரி வெளிநாடுகளை காட்டுறாங்கன்னா, நம்ம இதை விட ஹையா இருக்கான், அவன் நம்மளை விட ஹையா இருக்கான், அந்த இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும்னா உன்னுடைய இன்புட்ஸ் தேவை. நீ வளர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குவதற்கு உண்டான பொட்டன்ஷியலையும் ஸ்டஃபையும் நீ வளர்த்துக்கணும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீயும் வந்து படிக்கணும்னு நம்ம பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக இப்படி ஒன்று செய்யறாரு. அதே போல நாம எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத காட்டும் விதமாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளை கூட்டு போகணும். ஆமா, நேரடியா இல்லைனாலும் கூட ஒரு விர்ச்சுவல் டூர் ஆகுது. ஏன் இதுவுமே நம்ம வைக்கிறோம்னா, முதலமைச்சர் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அடுத்த தலைமுறையை நினைச்சு அவர் பயந்துருக்கிறார் உண்மையிலேயே. ஏன்னா அவன் பூரா பேரும் தகர சீட்டை அடிச்சு கட்டி வைக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறான். அப்ப அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கிட்ட நம்ம எதுவும் அரசியல் படுத்த தவறிட்டோமான்ற எண்ணத்துல இருந்துதான் அவர்களுக்கு வந்து அடிப்படை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறநெறிகள், இந்த மாதிரி விஷயங்களை போதிக்கிறதுக்கு நம்ம தனியா ஒரு கவனம் எடுப்போம்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில நீங்க இந்த சிலபஸை கொண்டு வரணும். அப்பதான் மித்த மாநிலங்கள்ல இருந்து நாம எப்படி எவால்வ் ஆயிருக்கிறோம். ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், நம்ம உத்தரப்பிரதேசுக்கு போவோம், நம்ம பீகாருக்கு போவோம், அவங்களை இங்கே கூட்டு வருவோம். அப்பதான் அவனும் அவன் ஊர்ல கேள்வி கேட்பான். நம்ம ஓட்டே போடாமையே தான் அவன் நம்மளுக்கு பிரதமர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவன் பூரா பேர் இங்க வந்து ஒரு தொழில் முன்னேறுவர்கள்லாம் முன்னேறான், வாழ்க்கை தரம் உயருதுன்னா அந்த பிள்ளைகளையும் இங்க கூட்டி அந்த ஆசையை காட்டி விட்டோம்னா, எங்க எனக்கு சேர் கொடு, எங்க எனக்கு டேபிள் கொடு, எனக்கு காலை சாப்பாடு கொடு, எனக்கு கம்ப்யூட்டர் கொடு, எனக்கு லேப்டாப் கொடு, நான் படிக்கணும் இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் விசிலடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குரூப்பாக்குள்ள மாட்டாம ஒரு உண்மையிலேயே ஒரு ப்ரோக்ரெசிவா நம்ம முன்னேறி இருக்கிறோம், அதை நம்ம வளர்த்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது மாறும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். ஆமா, அடுத்து பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் பேர்ல பள்ளிக்கூடத்தினுடைய உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் நமது ஸ்கூல்னே ஒண்ணு உருவாக்கி, ஆமா, அரசு பள்ளிகள்ல படிச்சு முடிச்சுட்டு வெளியில போன ஆட்கள் திரும்பி அந்த பள்ளிக்கூடத்துக்கே நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வாழ்க்கையில ஒவ்வொருத்தவருக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாங்கிறது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை படத்துக்கு போற செலவா இருக்கும். ஆமா, அதை நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு உண்டான ஒரு பெரிய ஒர்க்குக்கு ஒரு ரூமுக்கு ஃபேன் போடலாமே, ஒரு கிளாஸ் ரூமுக்கு லைட் மாட்டலாமே, ஒரு டேபிள் சேர் வாங்கி போடலாம், ஒரு பீரோல் வாங்கி வைக்கலாம், பிள்ளைகளுக்கான புக் வாங்கலாம், நோட்டு வாங்கலாம்னு அதை ஒரு உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்டான ஒரு இனிஷியேட்டா எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதுவும் ஒரு பெரிய சக்சஸ். ஆமா, அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் கிட்டத்தட்ட 2024-25 மட்டும் அந்த பட்ஜெட் எவ்வளவுன்னு பார்த்தா, பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் மட்டும் 44,000 கோடி. இதனுடைய கம்பாரிசனை பாருங்க. எல்லா மாநிலத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்க, பொருளாதாரம் வளரும் போது செலவு வளரும்ல அப்படின்னு. வளர்ந்துருக்கு. ஆந்திரால வந்து கிட்டத்தட்ட 21% அதிகரிச்சிருக்கு, கர்நாடகால 28%, கேரளால 34%, தமிழ்நாட்டுல 2021 இருந்து 2025 78% பட்ஜெட் வந்து அதிகரித்திருக்கு. அப்படின்றது வந்து பள்ளிக்கல்வித்துறையின் மீது எவ்வளவு கவனம் குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அதே போல வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கவரேஜ், அதுல பார்த்தா கேரளா வந்து 74%, தமிழ்நாடு 68%. 2ஆம் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு, வேற எந்த மாநிலமும் அதுக்கு கிட்டையே கூட வர முடியல. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாநிலம் எதற்கு அதிக பணம் செலவு பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த மாநிலத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். ஒரு மாநிலம் கல்விக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணுது அப்படின்னா அடுத்த ஒரு பெரும் தலைமுறைக்கு அதை செலவு பண்ணுதுன்னு அர்த்தம். வேற சினிமாவுக்கோ வேற ஏதோ ஒரு ரெக்ரேஷனுக்கோ வேற ஏதோ ஆடம்பரத்துக்கோ ஒன்று செய்யறாங்கன்னா அது இன்னைக்கு காசு வரும், ஆனா அடுத்த தலைமுறைக்கு அது என்னவா போயிடும்.
அந்த சிக்கல் இல்லாம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை மைண்ட்ல வச்சுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க வைக்கிறாங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய. அதுல தேசிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி என்ன தேசிய கல்விக்குள்ள எதிர்த்து என்ன சாதிச்சீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன 3000 கோடி சொச்சத்துல 1900 கோடியை கேஸ் போட்டு திருப்பி பிடிக்கிட்டு வந்தோம்ல, எங்க காசை நான் எங்களுக்கு கொடுறா அப்படின்னு பிடிக்கிட்டு வந்தோம்ல. அது மட்டும் இல்லாம மத யானைன்னு ஒரு புத்தகமே எழுதி அதை வந்து தமிழ்நாடு ஒரு ஃபைட்டை போட்டு, ஆமா கிரவுண்ட்ல நாம ஏன் இந்த ஃபைட்டை போட்டோம்ன்றத மக்களுக்கும் எளிய வீட்டு பிள்ளைகளுக்கும் புரியணும்ன்றதுக்காக மத யானைன்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆமா, அது ஒரு பெரிய இனிஷியேட். ஆமா, அப்புறம் மாடல் ஸ்கூல்ஸ், கிட்டத்தட்ட இந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல இருந்து இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்க மாநாட்டில் முதல்ல செங்கல்பட்டுல தீர்மானம் போடும்போது பிள்ளைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து துறை ரீதியாக அவர்களுக்கு பயிற்சி அளித்து வித்தகர்கள் ஆக்க வேண்டும் அப்படின்றத தந்தை பெரியார் அதில் வலியுறுத்தி இருப்பார். மாடல் ஸ்கூல் கிட்டத்தட்ட பிரிவினையாக அல்லாமல் தேர்வு செய்து சிறப்பு வல்லுநர்களை உருவாக்குகின்ற வகையில இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய கோச்சிங்லேயே அரசாங்க வழிகாட்டுதலே கிளியர் பண்றாங்க. ஜேஇஇ மாதிரியான பெயர் தெரியாத தேர்வுகளை அரசு பள்ளி மாணவர்கள் கிளியர் பண்ணி ஐஐடி, ஐஏஎம், என்ஐடி மாதிரியான இந்திய அளவில் தரமுயர்ந்த நிறுவனங்கள்னு கருதப்படுற அந்த நிறுவனங்கள்ல பார்ப்பனர்கள் மட்டுமே என்ட்ரி ஆவாங்கன்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த நிறுவனங்கள்ல இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் நுழைகிறாங்க. நான்லாம் 90s கிட்டு, நீங்களும் நானும் படிக்கும்போது அது பேர் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டியை தவிர வேற எந்த இன்ஸ்டியூட்டும் பெரிய இன்ஸ்டியூட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு சிரிக்கிற? கண்ணி பண்ணுங்க, உண்மையா தெரியாதுலடா. உனக்கு தெரியுமா? 90s கிட்ஸ்ன்றதுக்காக நான் சிரிச்சேன். எனக்குலாம் உண்மையிலே தெரியாது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்குமே, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஐஐடி அப்படிலாம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அப்படி கூட எனக்குலாம் தெரியாது. சரிங்க, அம்பரோஸ் பாப்பாருல அவரு பாத்துக்குவாரு. என்னடா சொன்ன, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அது நம்ம போலாம் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. 199 கட் ஆஃப் எடுத்தா அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கும், அதை தவிர வேற எதுவும் தெரியாது. கரெக்ட். அப்ப அரசு மாடல் பள்ளிகள் வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு போட்டித்தன்மையை அதிகரித்து, ஏய் அந்த பிள்ளை எப்படி படிக்குது, நம்மளும் படிக்கிறா அப்படின்ற ஒரு போட்டியை உருவாக்குது. ஆரோக்கியமான ஒரு போட்டி சூழலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளுக்குள்ள உருவாக்கி தந்தது அப்படின்றது. இது வந்து நான் கிளாட் ஏஐல போட்டேன். ஏஐல போட்டு அதில் ஒரு இன்டராக்டிவ் வெப்சைட்டை கிரியேட் பண்ண அப்படின்னோடனே அதுவே ஒரு அழகான வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ரொம்ப இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்போ ஏன் மீண்டும் அவரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றதுல இருக்கு. இது எல்லாம் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இப்படிப்பட்ட ஒரு உயர்தர கல்வியை கொண்டு வந்து சேர்க்கின்ற அளவுக்கான வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாதிரியான அமைச்சர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தேவை. அதனால் அவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது நம்முடைய விருப்பம். விருப்பம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய தேவையின் கருதி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. நிறைய திட்டங்கள் இன்னும் சொல்லலாம், ஆனா நமக்கு நேரம் பத்தாது. அடுத்ததாக முக்கியமான இன்னொரு துறை அப்படின்னா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இந்த துறையை உருவாக்குவது தமிழ்நாட்டில் வரலாறு படைத்ததற்கு சமமான ஒரு விஷயம். இந்த துறையை அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அகில இந்திய அளவில் சங் பரிவார கும்பல்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை துறையினுடைய அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள் ரெண்டு போர்ட்போலியோ இருக்கு அவர்கிட்ட. ஒன்று இந்த அறநிலையத்துறை அப்படின்றது ஒன்று, இன்னொன்று CMDA அப்படின்னு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், அதனுடைய சேர்பர்சனாகவும் அவர் இயங்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த ரெண்டுலையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய் செலவுல கோயில்களுக்கான திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கோயில்களுக்கான திருப்பணிகள் கிட்டத்தட்ட 13 கோயில்கள்ல அன்னதானம், 800க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல ஒருவேளை அன்னதானம், 3,500 தம்பதிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. இது எல்லாத்தையும் விட பெருசா நான் பார்க்கிறது 2023 கனமழை பெய்த போது கிட்டத்தட்ட 50,000க்கும் மேலான உணவுப் பொட்டலங்களை அறநிலையத்துறை சார்பாக தயாரித்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார்கள். இப்ப இதெல்லாம் சங்கிகள் வயிற்றில் கடுப்பை ஏற்றுவது. எப்படி நீங்க கோயில் காசுல இப்ப கூட கேசுங்க, அண்ணா பேர்ல அன்னதானம் போட்டிருக்கிறாங்க. அண்ணாவுடைய நினைவு நாளைக்கு கருமாதி சோரா அப்படின்னு சொல்லிட்டு எச்ராஜா வகைராக்கள் கொந்தளிச்சு ஒருத்தர் கேசே போட்ட அண்ணா பேர்ல அன்னதானம். ஏன்பா அன்னதானம் யாரோ ஒருத்தர் பேர்ல பண்றாங்க, அந்த பேர்ல பண்றதுக்கு அவங்க செலவையும் ஏத்துக்கிறாங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தமிழ் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு. கோல்வாக்கர்னு சொல்லி இருந்தா இனிச்சிருக்கும்ல உனக்கு.
அவன் பொது சமூகம் கேட்கல. அதுக்கு அப்ப ஒரு தடை கேட்டா எப்படி இருந்திருக்கும் உனக்கு? சங்கராச்சாரின்னு பேர்ல உனக்கு அன்னதானம் போட்டிருந்தா மணந்திருக்கும்ல. சங்கராச்சாரியும் போய் சேர்ந்துட்டாரு, கோல்வாக்கரும் போய் சேர்ந்துட்டாரு. மக்கள் கேட்பாங்கல்ல, யார் ஒரு சங்கராச்சாரி அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆதி திராவிடர் பழங்குடியினர் வாழும் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற கோயில்களுக்கு 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஓதுவார்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது, சில ஓதுவார்கள் ஆன்மீகமா பாடுகின்ற அந்த ஆண்களுடைய குரல் வந்து காதுல அழகாக ஒலிக்கும். நமக்கு அவங்க மேல வருத்தம்லாம் கிடையாது. ஆனா ஓதுவார்ல பெண் இல்லையா அப்படின்னா இருக்கிறாங்க. அவர்களையும் கண்டறிந்து கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்து 30 ஆண் ஓதுவார்கள் பணி நியமனம் பண்ணும்போது 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு. 33னா 1/3 பங்கு தானே. 30 ஆண் ஓதுவார்களுக்கு 11 பெண் ஓதுவார்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பனா அது ரொம்ப பெரிய சதவீதம், 30%. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பில் இருந்த கோயிலுக்கு சொந்தமான 8,119,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8000 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்கு. அந்த 8000 ஏக்கர் நிலத்துல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜியினுடைய நண்பரின் மூலமாக திருடப்பட்ட அந்த 1.5 ஏக்கர் நிலமும் சொந்தம். இந்த சிங்கம் 3ல சூர்யா அந்த அடிச்சு இழுத்துட்டு வருவார்ல, அது மாதிரி வச்சிருந்தவன் பூரா பேரையும் சேகர் பாபு அடிச்சு இழுத்துட்டு வந்தார். ஆமா, அதனாலேயே இந்த கும்பல் பூரா பேரும் அமைச்சர் சேகர் பாபு மேல காண்டுல சுத்திட்டு திரியிறானுங்க. ஐயோ, நம்ம பட்டையும் வேற போட்டுக்கிட்டு இருக்காப்ல, வேட்டிய வேற கட்டிட்டு இருக்காப்ல, திட்ட முடியலையே, சுவாமி கட்டப்புல வேற இருக்காரு. இல்ல திட்டலாம்னு நினைக்கும் போது ஒரு சபரிமலையில சாமி இவர் நான் என்ன சொல்லி திட்டுறது, ஐயோ பெருமாளே அப்படின்ற ஒரு பரிதவிப்பு நம்மளால புரிஞ்சுக்க முடிந்தது. ஆமா, அதே போல ஆன்மீகத்துக்கு திமுக என்ன செய்தது அப்படின்னா, திமுக ஏன் செய்யணும்னு ஒரு பக்கம் பகுத்தறிவாளர்கள் கேட்பாங்க. ஆனா அந்த மக்களுக்கும் சேர்த்துதானே இந்த துறையை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில 300க்கும் மேற்பட்ட ஆன்மீக நூல்களை வந்து மின்மயமாக்கி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ட்ராக் ரெக்கார்ட்லயே ஒரு முக்கியமான 5 ஆண்டுகள்னு சொல்ற அளவுக்கு நிறைய நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது, நிறைய தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கு. அறநிலைத்துறை சார்பாக கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாமே கூட இனிஷியேட்டிவ். ஆமா, அது எல்லாமே வந்து இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அறநிலைத்துறை காசுல ஸ்கூல் நடத்தக்கூடாது, அறநிலைத்துறை காசுல கோயில் காசுல ஸ்கூல் கட்டக்கூடாது, கோயில் காசுல காலேஜ் நடத்த, அது காலங்காலமா இருக்கே. கோயில் காசுல பார்ப்பனருக்கு வேதம் சொல்லி கொடுக்கும் போது உனக்கு வலிக்கல, கோயில் காசுல வந்து பார்ப்பனர்களுக்கு தனியா பள்ளிக்கூடம் நடத்தும் போது உனக்கு வலிக்காது. பார்ப்பனர்கள் வச்சு கபலீகரம் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளேயே ரொட்டேஷன்ல விட்டுக்கிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறது நோக்கு வலிக்கல. ஆனா 24 பேர் பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்களை போஸ்டிங் போட்டா பதபதன்னு எரியுது. ஒரு குரூப் மட்டுமே கிரிக்கெட் விளையாண்டுட்டு கோவிலுக்குள்ள அசுத்தம் பண்ணிட்டு இருந்தா அது உனக்கு வலிக்கல. கருவறைக்குள்ள வச்சு வேற மாதிரியான அசம்பாவிதங்களை செஞ்சுட்டு இருந்தா உனக்கு அது வலிக்கல. ஆனா அந்த கோவில் எல்லாருக்கும் பொதுவானது, அந்த கோவில்ல எல்லா மக்களும் உள்ள வரலாம், வழிபடலாம், அவர்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய சேகர் பாபு மாதிரியான ஆட்கள் இனிஷியேட் எடுத்துட்டா உனக்கு தாங்க மாட்டேங்க. சேகர் பாபு வந்த பிறகு இப்ப கருவறைக்குள் தேவன் இருக்குன்னா தேவநாதர்கள் இல்லையே, அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கிறாருல, அது இவனுங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனால பலதரப்பட்ட அவதூறுகளை அவர் மேல அள்ளி வீசுறாரு. ஆமா, அதே போல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவராகவும் அவர் வந்து நிறைய பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார். கலைஞர் 100 பேருந்து முனையம் அப்படின்ற பேர்ல KCBT அப்படின்னு வண்டலூர்ல புதிதாக திறக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையம், அது வந்து CMDA சார்பாக உருவாக்கப்பட்டதுதான். அதே போல கோயம்பேடு மாதிரியே இன்னொரு புறநகர் பேருந்து போக்குவரத்து நிலையத்தை உருவாக்கும் வகையில குத்தம்பாக்கத்துல புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது. சென்னை முழுக்க மீஞ்சூர், வெள்ளனூர், திருநாகேஸ்வரம், வரதராஜபுரம் போன்ற இடங்கள்ல பல இடங்கள்ல உடற்பயிற்சி பூங்காக்கள், இப்ப நம்மளே சாலிகிராம் பார்க்லயும் வந்து நீங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு 4-5 செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மஸ்ட். அது ஒரு ஈகோ சிஸ்டம். இப்ப ஜிம்முக்கு போறோம், ஆமா, இப்ப நம்மளே ஜிம்முக்கு போகும்போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நம்ம போய் என்ன எக்ஸசைஸ் பண்ணி எப்படி இவங்களோட பழகி அல்ட்ரா ஃபிட்டா இருக்கா, நம்ம என்னடா அல்ட்ரா எக்ஸர்சைஸ் இருக்கு, நமக்கு ஒரு மாதிரி இதா இருக்குல்ல, அந்த சூழல் வந்து நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குல்ல. ஆமாமா இருக்குல்ல. ஆனா நீங்க வந்து பார்க்குக்கு போனீங்கன்னு, அதுக்குதான் நான் ஜிம் பக்கமே போறேன். ஆனா நீங்க பார்க்குக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஆனா அந்த மாதிரி இருக்காது. நம்மளோட வயதானவர்கள் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா இருப்பாங்க, அது வேற நெருக்கடி உருவாக்கு. நம்மளோட அல்ட்ரா எக்ஸர்சைஸ் எல்லாம் வர்றாங்க. அதனால ஆனா இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பார்க்ல வந்து நான் மதுரையில சுந்தரம் பார்க்ல முந்தி பாத்திருக்கேன். இப்படி
அவங்க கைய வீசினா சுத்தி 10 பேர் பறக்கணும், அப்படி வீசிக்கிட்டு நடப்பாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த ஓன் பண்ணி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, இல்ல இந்த எக்யூப்மெண்ட், ஜாகிங் எக்யூப்மெண்ட், பல எக்யூப்மெண்ட்களை போட்டு உடற்பயிற்சி பூங்காக்கள் போன் பேசிக்கிட்டு அந்த பெயிண்ட வந்து இப்படி சுரண்டிக்கிட்டே இருந்திருக்கேன். நம்மள அறியாமலே செய்வோம்ல, அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். அங்க செஞ்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த ஒரு தாத்தா கிளம்பி வந்து, அதை அப்படி பீல் பண்ணாதீங்க ஐயா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போன எடுத்துட்டு அப்படி பக்கத்துல ஏதாவது இருந்தா கிள்றது இந்த மாதிரி பார்ப்போம்ல, அது மாதிரி அதை பண்ணணும். ஏன் அதை சொன்னாருன்றதை நான் யோசிக்கும் போது தெரியுது. அவர் ரெகுலரா அங்க வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை ஒர்க் பண்றவரு, அதுல ஒரு டேமேஜ் விழுந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுங்கிறதுனால அதை அவரே ஓன் பண்ணி அதுக்கு அவரே பொறுப்பு எடுத்துக்கிறாரு. இப்ப இது மாதிரியான பார்க்குகள் சிஎம்டிஏ சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கொளத்தூரில் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் நம்ம ஏற்கனவே பேசணும். நார்த் மெட்ராஸ் குறி வச்சே நிறைய வேலைகளை சார்பா. ஆமா, வட சென்னை வளர்ச்சி திட்டம்னே பேர் வச்சு கிட்டத்தட்ட பட்ஜெட்ல அது வந்து 2023, 24, 25 தான் வருது 1000 கோடி ஒதுக்கீடு. அதற்கு பிறகு 2025 6858 கோடி, கிட்டத்தட்ட 6900 கோடிகளுக்கு பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாகவும் சிறப்பு திட்டமாகிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடசென்னை பகுதிக்கு மட்டுமே போக்கஸ் ஆன வடசென்னை வளர்ச்சி திட்டம் பணிகளின் மூலமாகவும் நிறைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருவிக நகர் மற்றும் பெரியார் நகரில் அமைக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையங்கள், அந்த பேருந்து நிலையங்களை போட்டோவை பார்த்தாலே அவ்வளவு அழகாக இருக்கிறது. சென்னை, பாடி, வடபழனி, வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களுக்கு கீழே அழகுபடுத்தும் பணிகள் நான் போன வாரம் தான் பார்த்தேன். அந்த கோயம்பேடு பிரிட்ஜ்ல இருந்து இறங்கும் போது பார்த்தா என்ன வழக்கத்துக்கு மாறா ஏதோ சில்லுன்னு காத்தடிக்குது அப்படின்னு கீழே திரும்பி பார்த்தா பார்க்கு எப்படா பண்ணி விட்டீங்க அப்படின்னா அங்க 4 பேர் அப்படி கை நீட்டிட்டு வாக்கிங் பண்ணிட்டு அங்க ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு, தம்பி குறுகலா ஒரு 10க்கு 10 இருந்தாலே அந்த இடத்துல புல்ல போட்டு 4 பேரை நடக்க விட்டுருவோம். இதான் தம்பி திராவிட மாடல் தான். ஆமா, ஒரு பெரிய ரிலீஃப். யோசிச்சு பாருங்க, சுத்தி பரபரப்பா சவுண்ட் வருது, நடுவுல திணியோண்டி ஒரு இடத்துல அழகா ஒரு 15-20 செடி, ரம்யமா ஒரு வாட்டர் ஃபவுண்டைன், நடந்து வர்றதுக்கு ஒரு 4 பேரு. அந்த ஏரியால குடியிருப்புல இருக்கிறவனுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தா டாடா ஏஸும் பஸ்ஸும் ட்ரெயினும் தான் வேகமா போகும். அவன் புறம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க பயில எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நின்று ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு அரட்டை அடிச்சுட்டு எல்லாரையும் மக்களை சந்திச்சுட்டு கையை கொடுத்துட்டு விளையாண்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃபீல். ஆமா, இந்த 5 வருஷத்துலதான் வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே பூரா செடியை பூரா வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு. அந்த பகுதியில நடந்து போறதுக்கு நிம்மதியா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. நான் வந்து இந்த கோவிலம்பாக்கத்துல குடியிருந்தப்ப அந்த வேளச்சேரியில இருந்து ஒரு எங்க சொல்றது ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நங்கநல்லூருக்கு அடுத்து நடுவில் ஒரு கட்டாயி ஆலந்தூர் கோர்ட்டை ஒட்டி ரோடு உள்ள போகும். நேரா போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று போய்கிட்டு இருக்கும். அது மேல வந்து எம்ஆர்டிஎஸ் போக வேண்டியது, ஆனா ஒழுங்கா போகல. அது வந்து இப்பதான் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கீழே வந்து சும்மா இருக்கும். இப்ப அதை வாக்கர்ஸ் பார்க்கா மாத்தி விட்டாங்க. இது வந்து சென்னையில மட்டும் நடக்குது. ஆமா, இது போல தமிழ்நாடு முழுக்க இன்னொன்னு செஞ்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அப்படியான பணிகள் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டியது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிய. மதுரைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது செய்யுங்க. பார்க்கு இதெல்லாம் தேவைப்படுது, இருக்கிற பார்க்க பயன்படுத்த. ஆமா, அப்புறம் மேம்படுத்தப்பட்ட கால்பந்து மைதானங்கள், சிறிய கால்பந்து மைதானங்கள், புதிய பேருந்து நிலையங்கள், கோயம்பேட்டுல குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகள் அப்படின்னு அவருடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள்ல பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று இருக்கிறது. அது போக பல்வேறு வேலைகளும் செய்வாரு. அதாவது இவன்லாம் எங்களா இருந்தா இவ்வளவு நாள் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய சில முகங்களை பூரா கூட்டியாந்துட்டு அவன் பூரா பேரும் அந்த ஆட்சியால பற்ற பலன்களை பூரா சொல்ல வைப்பாரு. 2 பேரும் யார் அவங்க பேர் என்ன, இந்த சங்கீதா அவங்களெல்லாம் நான் நினைச்சு கூட அதுல பொலிட்டிக்கல் மேடையில அவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு. பட் அவங்கள வந்து அண்ட் அண்ணன் மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதை சேகர் பாபு அண்ணன் மேல. ஜென்ரலா அரசியல்னாலே பயம், ஒரு கூச்சம் இருக்கும். பட் ஆனால் அண்ணன் கூப்பிட்டா மட்டும் ஓகே அண்ணன் வந்துடுறேன் அப்படின்னா, எங்கேருந்து அந்த தைரியம் எனக்கு வருதுன்னு எனக்கும் தெரியாது. அது அண்ணன் உங்களால மட்டும்தான் எனக்கு அந்த தைரியம். ஜெயம் ரவி இவங்கெல்லாம் அவங்க ஓன் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நகைச்சுவையாகவும் அன்பாகவும் அந்த படத்துக்கு வாழ்த்து சொன்ன சேகர் பாபு ஐயாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சினிமா பிரபலங்கள்ல இருந்து தொழில் முனைவோர்கள்ல இருந்து பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் எல்லா நெட்வொர்க்கு கிட்டையும் பார்ட்டி ரிலேட்டடான வேலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது ரிலேட்டடான வேலை, இது எல்லாத்தையும் சுமூகமா செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவிற்கான பொட்டன்ஷியல் உள்ள ஒரு நபர். ஆமா, நான் முதல்ல இவரு கவிஞர் மனுஷ் அவர்கள்ட்ட வந்து
நான் முதல்ல கவிஞர் மனுஷ் அவர்கள்ட்ட வந்து பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து பத்திரிகைகள் வரும். அப்போ ஒரு திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் இல்லையா, அப்போ வந்து கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் சார்பான பத்திரிகைகள் வரும். பத்திரிகையெல்லாம் பார்க்கும்போது பத்திரிகையே வந்து ஒரு ஆல்பம் போட்ட மாதிரி இருந்துச்சு. இது என்ன ஒரு ஆல்பமா, பத்திரிகையா இருந்து இவ்வளவு பெருசா அடிச்சு வச்சிருக்கா, இவ்வளவு கலர் பிரிண்ட போட்டு வச்சிருக்கா, பத்திரிகைக்கு 10,000 செலவு பண்ணிருப்பாங்க போல அப்படின்னா, இது வந்து சேகர் பாபு கூட்டம். அவர் அடிச்சதுல எனக்கு தெரிஞ்சு இதுதான் கம்மியான பத்திரிகை நினைக்கிறேன். இதோட பெரிய பெரிய பத்திரிகை நான் வீட்டுல வச்சிருக்கேன். ஆனா இது மட்டும் இல்ல, புதிய பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துறோம். இப்ப கழகம் வந்து இளம் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிமுகப்படுத்துகிறது. அதற்கு முன்பே பல இளைய பேச்சாளர்களை கண்டறிந்து தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தாலும் அந்த பேச்சாளர்களை கண்டுபிடித்து மேடையேற்றி அழகு பார்ப்பவர் திரு சேகர் பாபு அவர்கள். அவருடைய பணிகளும் தொடர வேண்டும் அப்படின்றது.